மணிகண்டன்னா ஸ்கிரிப்ட்னா மணிகண்டன் மறுபடியும் 1 செகண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கான்னு நான் சொல்ல முடியும். மணிகண்டனை பார்த்து ஒரு நிமிஷம் நான் ஃபீல் பண்றேன். நான் ஓகே இன்கேஸ் என்கிட்ட காசு இல்லை, எங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா இந்த மாதிரி பழகுவாங்களா அப்படின்னு நான் ஃபீல் பண்ண வைக்கும், எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்கும். எனக்கு அவரோட நடிப்பு தான் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். குடும்பஸ்தன் படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த படம் குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு வெற்றி படமா தான் இருக்கு. இந்த படத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்றதை தாண்டி பாசிட்டிவ் ரொம்ப அதிகமா இருக்கு, நிறைய இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா போச்சு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்துச்சு. பட் ஆனா கிளைமேக்ஸ் போர்ஷன் இவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி பார்க்கக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு கிளாமரும் இல்ல, எந்த ஒரு ஆபாசமும் இல்ல. ஒரு காமெடியில கூட பாத்தீங்கன்னா ஒரு அடல் கண்டென்ட் இல்லாம ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹியூமர் பல இடங்கள்ல ஒர்க் ஆயிருந்துச்சு. ஒரு சில இடங்கள் கொஞ்சம் கரியா தான் போச்சு. பட் ஒர்க் பண்ண விதம்னு பாத்தீங்கன்னா டெபியூ டைரக்டர் ஒர்க் பண்ண மாதிரி இல்ல, ஒரு ஆடியன்ஸ் பாக்குறவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் போர்ஷன் சூப்பரா இருந்தது. குரு சோமசுந்தரம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரு சில கருத்துக்களும் படத்துல சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ரொம்ப கருத்து சொன்னா பூமர் ஆயிடும்னு சொல்லிட்டு அதை ஹியூமராவும் மாத்தி பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம், தாராளமா பார்க்கலாம். நல்ல ஒரு என்டர்டெய்னிங் மூவி. இதை எடுத்துட்டு இதெல்லாம் என் வாழ்க்கையில செட் ஆகுமா, இதெல்லாம் எனக்கு அப்படி பார்க்க கூடாது. ஒரு படம் பாக்குற 2.5 மணி நேரத்துக்கு என்டர்டெய்னிங்கா இருக்குமானா இந்த படம் இருக்கும், அப்படி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப வரக்கூடிய படங்கள் இந்த மாதிரி இல்ல. இந்த படம் வந்திருக்கணும், நல்லா இருக்கு. உண்மையிலே இது பொங்கலுக்கு வர வேண்டிய படம், ஏன் இப்ப வந்துச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு நல்ல ஒரு படம், பார்க்கலாம் தாராளமா. நெகட்டிவ்ஸ் இருக்கு படத்துல, நெகட்டிவ்ஸ் ஒரு சிலது இருக்கு. காமெடி ஒர்க் ஆகாம போச்சு. எல்லா பிரச்சனையும் மணிகண்டன் வாழ்க்கையில மட்டுமே வரா மாதிரி இருக்கு. குறிப்பா செகண்ட் ஹாஃப் எங்க போறதும் சுத்திட்டே இருந்தாங்க. பேக்கரி நான் வச்சா எதிரில ஒரு பேக்கரி வருது. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் படத்துல இருக்க மாதிரியே காட்டுறாங்க. அதை ஏத்துக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தருக்கு பிரச்சனை அவ்வளவுதான், ஒன்னு அவன் ஏதோ ஒரு முடிவு எடுப்பான், ஒன்னு இந்த பக்கமா அந்த பக்கமான்னு. பட் அவர் பிரச்சனையை அடிமலாட்டி வாங்கிட்டே இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதை ஏத்துக்க முடியலதான். பட் இருந்தாலும் கடைசியா பார்த்து வரும்போது நல்ல படம் பார்த்தோன்ற மாதிரி இருக்கும். இல்ல இது வேற ஜானர், கம்ப்ளீட்டா இது வேற ஜானர், நல்லா இருக்கு. ஒரு குடும்பஸ்தர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி 1000ல ஒருத்தனுக்கு இந்த பிரச்சனை வரும், தாராளமா அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் இந்த படம். நல்ல படம். இல்ல பணம் இல்ல அப்படின்னாக்கா நம்மள மதிக்க மாட்டாங்க, குடும்பம் கூட பெத்த கூட மதிக்க மாட்டாங்கன்றது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் சம்பாதிக்கிறேன், ஓகே நான் சம்பாதிக்கலாம் எப்படி இருக்கும்ன்றது மணிகண்டனை பார்த்து ஒரு நிமிஷம் நான் ஃபீல் பண்றேன். நான் ஓகே இன்கேஸ் என்கிட்ட காசு இல்லை, எங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா இந்த மாதிரி பழகுவாங்களா அப்படின்னு நான் ஃபீல் பண்ண வைக்குது, எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்கும். நிறைய பேர் சம்பாதிக்காம வீட்லயே உட்காந்து இன்னும் அப்படியே இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த படம் மேபி கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு மாற்றம் கொடுக்கும் அவங்களுக்கு எல்லாம். படம் பார்க்கலாம், ஒரு என்டர்டெய்னிங் அவ்வளவுதான். இதுல எடுத்துக்கிறதுலாம் ஒண்ணு இல்ல, சும்மா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம். நல்ல படம். குடும்பஸ்தன் மணிகண்டன்னா ஸ்கிரிப்ட்னா மணிகண்டன் மறுபடியும் 1 செகண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கான்னு நான் சொல்ல முடியும். ஒரு அருமையான கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு, முதல்ல வாழ்த்துக்க சொல்லணும். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த விதம் என்னன்னா, எனக்கு தீனி இருக்குப்பா, என்னால் ரசிகர்களை கவர்ற அளவுக்கு நான் ஆக்டிங் பண்ண முடியும், நல்லா நடிக்க முடியும், நல்ல எமோஷன் சீனை கொடுக்க முடியும், ஒரு காமெடி பண்ண முடியும், ரொம்ப யதார்த்தமாக நான் ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ண முடியும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. ஒழிய இந்த கதை பெரிய அளவில் பேசப்படுற அளவுக்கு கொண்டு போக முடியுமான்றத கதையை ஓவராலாக பார்க்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா படம் ஒரு அருமையான நாட்டு அவங்க கையில் கிடச்சுமே அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் போட்டோ விட்டுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அங்கங்கே சிரிப்பு காமிக்கிறாங்க, சில பேர் சிரிக்கிறாங்க, சில பேர் சிரிப்பு வரல. என்ன பொறுத்தவரை அவ்வளோவா சிரிப்பு வரல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஹாஃப் ஓப்பன் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃபில் ஓப்பன் பண்ணனா தெரிஞ்ச தொழிலை விட்டவனு கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனு கேட்டான்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி இவரோட தெரிஞ்ச தொழிலேருந்து அப்படியே போல்டாக வெறப்பாக நின்றுட்டு அந்த தொழிலேருந்து வெளியில் வர்றாரு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது தொழில் பயங்கர நஷ்டமாயி கஷ்டங்கிற வலைக்குள்ள போய் பின்னிடுறாரு. அந்த விடைக்கு எப்படி அழகாக சொல்யூஷன் பண்ணி அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றாருன்னு ஒரு அழகாக காமிச்சு கொண்டு போயிருந்தா கூட படம் வேற லெவலில் பேசணும். அந்த கஷ்டத்தையும் காமிக்கவே இல்லை. ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, கல்யாணம் மாசம் ஆகிட்டாங்க, இந்த கருவை கலைச்சிடலாமான்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைடா இது குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு செலவு, காது குத்துறது செலவு, எல்கேஜி சேர்க்குற செலவு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க வைக்க செலவு, 10ஆவது வரை படிக்க வைக்க செலவு, 12ஆவது படிக்க வைக்கணும், யூஜிக்கு செலவு, பிஜிக்கு செலவு, அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்போ செலவு, அவனுக்கு பிரசவம் பார்க்கணும் அப்போ செலவு, பேரம்பேத்தி காது குத்தணும் அப்போ செலவு. ஒரு 25 வருஷ ட்ராமாவை ஒரே நாடு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்லணும், ஏன்டி எப்படி சொல்ற, 20 வருஷமா நான் ஒரே மாதிரி இருக்க போறேனா, ஏன் நான் மாற மாட்டேனா, நான் பணக்காரன் ஆக மாட்டேனா, என்னை நம்பி தானே வேற காஸ்ட்ல இருந்து வேற ஜாதியில இருந்து என்னை ஓடி வந்த, ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையா, 5 புள்ள பெற்றுக்க முடியும் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா தேட்டரில் நம்ம விசில் பறக்க விட்டுருக்கோம், எல்லாருக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். இவங்க சொல்றதை பார்த்தா யாருமே புள்ள பெற்றுக்காதீங்கடா, செட்டில் ஆனவனா புள்ள பெற்றுங்கடா, பயங்கர செலவு இருக்கடா புள்ள பெத்தாவே அப்படி சொல்றதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு மோட்டிவேஷனே இல்லாம ரொம்ப பேன் போயிடுச்சு. நான் எல்லாம் என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஒரு அருமையான கதை கிடச்சி கூட நீங்கள் அதில் எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் சொல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக போனதால சூப்பராக போக வேண்டிய ஒரு படம், சுமாராக போச்சுன்னு தான் சொல்ல முடியும். மணிகண்டன் பொறுத்தவரை குட் நைட்டில் பார்த்தீங்கன்னா லவ்வா கேரியரான்னு சொல்லிட்டு செம்ம போராட்டம் நடக்கும். அப்படியே இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு ஜம்ப் பண்ணி அவர் ரியாக்ஷன்லாம் பண்ணியிருப்பாப்ல. குட் நைட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில் என்ன செய்வா தெரியுமா, எனக்கு கேரியர் தான் பெஸ்ட்டு, லவ்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி லவ்வை ஃபெயிலியர் பண்ணிட்டு கேரியரில் பெஸ்ட்டாகி ஜெயிச்சுட்டு அப்படி காலை தூக்கிட்டு போவாப்ல. மாசாக இருந்துச்சு, ஒரு அருமையான மோட்டிவேஷனாக சொல்லலாம். அந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா பிரேமோட ரிலீஸ் ஆச்சு.
பிரேமலூரில் என்ன பண்ணிட்டான் அந்த பையன் கேரியரில் சின்ன பையன் 21 வயசு பையன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவரா மணிகண்டன், அவன் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் ஒரு டிபு. அவன் பார்த்தீங்கன்னா இதுவா மிங்கிலாயிட்டு கிளைமேக்ஸில் பண்ணியிருப்பாங்க. கேரியர்லேயும் ஜெயிப்பான், லவ்லையும் ஜெயிப்பான். கொண்டாடணும், மொழி தெரியாமல் பார்த்துட்டு அவ்வளோ சூப்பர் படமாக கொண்டாடணும். என்னன்னு கேட்டேன்னா ரெண்டுலேயுமே ஜெயிச்சு இதுவரை தமிழ் சினிமாவில் படமே வந்ததில்லை. ஒன்று கேரியரில் ஜெயிச்சிருப்பான், கேரியரில் தோற்று லவ்வில் ஜெயிச்சிருப்பான். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா லவ்வில் ஜெயிச்சுட்டு கேரியரில் தோற்றுருப்பான், ஏதாவது ஒன்றுப்பான். ஆனால் கேரியர்லேயும் ஜெயிச்சு லவ்வில் ஜெயிச்ச ஒரே படம் பிரேமலு. பயங்கரமாக ரசித்தோம். 5-6 தடவை தேட்டரில் உட்காந்து ஒன்றுமே இல்லைன்னா கூட ரசித்து பார்த்துட்டு வந்த படம் தான் பிரேமலு. அந்த மாதிரி வந்து ஒரு மோட்டிவேஷன் இதில் கொடுப்பாருன்னு தான் எதிர்பார்த்து வந்தேன். சரி, அதில் அப்பெல்லாம் நம்மளே ரிவ்யூ கொடுத்தோமே, சரி ஏதோ ஒரு மோட்டிவேஷன் பண்ண போகிறாங்க, குடும்ப கஷ்டம்னா இப்படி தாண்டா இருக்கும், கடன் பட்டாலும் நம்ம வாழணும்டா, எல்லாத்தையும் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கடனுக்குள்ளேருந்து எப்படி மாட்டினவரா வெளியில் வருவான்னு பார்த்தா கடன்லேருந்து வெளியில் வரல. இவர் வந்து நான் வாழ்க்கைன்னா ஸ்டப்பாக இருப்பேன், அப்படியே நிமிர்ந்து நிற்பேன், யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், அதுலேயும் கரெக்டாக இல்லை. உலட்டி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதனாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாராக போச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா நடிச்சதுனால படம் ஓகே. ஓவராலாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஆனால் பயங்கரமான படம் அப்படிலாம் வராதிங்க. ஃபேமிலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிரிக்க மாட்டீங்க. 2K கிட்ஸ்க்கு எங்கே கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல, சில இடத்துல சிரிக்கிறாங்க. படம் சுமாரான படம் ஆகும். படம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. நான் ஸ்டார்ட் அப்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப ரசிச்சேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலே மணிகண்டன் சாரோட ஆக்டிங் வேற லெவல்லே சொல்லலாம். ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. நம்ம கண்டிப்பா படம் பார்த்தா ஏதோ 2-3 சீனாவது நம்மளுக்குள்ள கனெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் கண்டிப்பா வந்து சாரி சொல்ல முடியாது, நான் பண்ணாத தப்புக்கு நான் ஏன் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து வேலையை விட்டு வெளியே வந்தவங்க கண்டிப்பா யாராவது 2 பேருக்காவது அந்த சீன் இருக்கும். அதே நேரத்தில் வேற வழியே இல்லாமல் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குற விதமும் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே கனெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் வந்து முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ உள்ள பசங்களுமே பார்க்கலாம், குடும்பஸ்தன்களும் பார்க்கலாம், குடும்பஸ்தன் ஆக போகிறவங்களும் பார்க்கலாம். படம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு படம் வந்து 100% லேக் இல்லாமல் யாராலையும் எடுக்க முடியாது ப்ரோ. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்மளை சிரிக்க வச்சிருக்கு. காமெடிஸ் எல்லாமே நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான நடிப்பு நம்மளை அதுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. 2வது ரொம்ப சீரியஸாக பேசக்கூடிய கேஸ்ட், அதை ரொம்ப யதார்த்தமாக உட்கார வச்சு தோளில் கை போட்டு சிரிச்சுக்கிட்டே செவுல்லே அரைஞ்சு எங்களை இப்படி தாண்டா பண்ணுறீங்க, இப்போ புரியுதா எவ்வளோ வலிக்கும்னு அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமா சொன்ன விதம்லாம் சூப்பரா இருந்தது. அவ்வளோ அழகான ஒரு விஷயம். ஒரு மாமா மச்சானுக்குள்ள போட்டிகள் நம்ம எப்படியுமே சொல்லுவோம்ல, நம்ம சொந்தக்காரங்க எவ்வளோ ஹையா அவங்க வாழ்றாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி கொஞ்சமாவது நம்ம நல்லா வாழ்ந்துட மாட்டோமா, நின்ற மாட்டோமா, அவங்களுக்கு கீழே போயிடுவோமோங்கிற ஒரு இது இருக்கும்ல, அந்த ஒரு விஷயம். பணம் காசு சம்பாதிச்சாலும் ஃபேமிலியை அந்த ஒரு கேட்டகரியில ரன் பண்ணவும் முடியாமல் போயிடலாம், காசு இல்லாட்டாலும் ஃபேமிலியை ரன் பண்ணவும் முடியுங்கிறதையும். அதே நேரத்தில் காசு எவ்வளோ இம்பார்ட்டண்டாக இப்போ மாறி இருக்கு. முன்னாடிலாம் தன்மானம் தான் நம்ம பெருசுன்னு சொல்லுவோம், எந்த இடத்துலையும் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ வளர வளர காசு எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பை மாற்றிருக்குங்கிறத ரொம்ப யதார்த்தமாக காமிச்சு, ரொம்ப டிஃப்ரெண்டானது. குட் நைட் ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், அதையும் தாண்டி இதில் நிறைய ஃபேமிலி ஓரியன்டான விஷயங்கள் இருக்கும், ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அதே நேரத்தில் காமெடியோட இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஒரு வில்லேஜில் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம உட்காந்து ரசிச்சா எப்படி இருக்கும், அதோட வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வில்லேஜில் நான் ஆல்ரெடி வில்லேஜ் தான். ஸோ அந்த வில்லேஜோட ஒரு யதார்த்தமான நடிப்பு வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையை சொல்லணும்னா நிறைய இடங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா உண்மையை சொல்லலாம் டைலாக் ரைட்டரை சொல்லணும். ஏன் அப்படின்னா அவ்வளோ அழகான ஆழமான யதார்த்தமா நம்ம நிறைய சந்திச்சிருப்போம். சீரியஸா இந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் காசு இல்லாம அப்படிங்கிறதையும், அதுக்கு எவ்வளோ போராடி இருப்போம். கடைசி அது இல்லாம ஃபேஷனை நோக்கி ஓட முடியாம எனக்கு அது வராதுன்னு வேண்டாம், ஃபேமிலிக்காக வேற என்னென்னலாம் பிஸ்னஸ் பண்ணலாம், அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, எது பண்ணாலுமே லாஸ் ஆகும். கடைசி அந்த நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணும்போது தான் சக்சஸ்ங்கிற ஒரு விஷயம் வருங்கிறத ரொம்ப அழகாவே சொல்லுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி எனக்கு என்னன்னா மணிகண்டன் சார்கிட்ட முக்கியமா ஒரு விஷயம்னா அவரோட யதார்த்தம். ஏன் அப்படின்னா நம்மளோட இருந்ததுனால அந்த யதார்த்தம் ஒரு விஷயம் வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. எனக்கு அவரோட நடிப்பு தான் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். ரொம்பவுமே நிறைய இடங்கள போர் அடிக்காம போக வச்சது காரணமும் அவரோட யதார்த்தமான நடிப்பு. அந்த ஒரு நடிப்பு சீரியஸ்லி பாராட்டலாம். எனக்கு அதையும் தாண்டி டைலாக் ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள்ல நம்ம கண்டிப்பா அந்த படம் பார்த்துட்டு ஒரு 2-3 சீனாவது, அது ஃபேமிலி மேன் மட்டும் கிடையாது, வேலைக்கு போறவங்க படிக்கிறவங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். 2 சீனாவது கனெக்ட் ஆகும் கண்டிப்பா.